بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானதாகும். அவன் தனித்தவன், வணங்கி வழிபட தகுதியானவன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் அடிமையும் தூதருமாக இருக்கிறார்கள் என்று சாட்சியம் பகர்ந்தவனாக வார்த்தைகள் சிறந்தது வல்லவன் ரஹ்மான் அல்லாஹுடைய வார்த்தைகள் என்றும் வழிகாட்டுதலில் மிகவும் சரியானது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்தில் புதிதாக சேர்க்கப்பட்டவைகள் பித்ஆத்துகள் என்பது வழிகேடுகள் மனிதனை நரகத்தின் பாலிட்டு செல்லும் என்ற நபிகளாருடைய எச்சரிக்கையான இந்த ஹதீதை ஞாபகம் செய்தவனாக அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, உறவுகளே, அல்லாஹு தஆலா நம்மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆசையோடும் ஆர்வத்தோடும் நேர காலத்தோடு அல்லாஹுடைய மாளிகையில் நாம் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் உல்ஹியாவும் அதனுடைய சட்டதிட்டங்களும் என்ற தலைப்பினூடாக சில செய்திகளை நமக்கு மத்தியிலே ஞாபகம் மூட்டிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, உறவுகளே, நிச்சயமாக நம்மை பொறுத்தவரைக்கும் ரமலானுடைய மாதம் நம்மை எதிர்நோக்குகிறது என்று சொன்னால் எவ்வாறு இந்த ரமலானுக்கு நம்மை தயார்படுத்துவது, இந்த ரமலானில் எவ்வாறு நன்மைகளை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு அதற்கான வழிமுறைகள் என்ன என்பது சம்பந்தமான சிந்தனைகளோடு நாம் என்ன செய்வோம், ரமலானை நோக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம். அதே போல் பாருங்கள், துல்ஹஜ்ஜுடைய மாதம் நம்மை எதிர்நோக்குகிற இந்த நேரத்தில் நம்முடைய உள்ளத்திலெல்லாம் இருக்கக்கூடிய சிந்தனைகள் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதத்தில் அல்லாஹு தஆலா நன்மையை நாம் பெற்றுக்கொள்வதற்காக வைத்திருக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன, இந்த வழிமுறைகளை நாம் எவ்வாறு கையாளுவது, எவ்வாறு இந்த நன்மைகளை முழுமையாக பெற்றுக்கொள்வது என்கின்ற உணர்வோடு என்ன செய்கிறோம், நாம் இந்த துல்ஹஜ் மாதத்தை எதிர்பார்த்து அதற்கான வணக்க வழிபாடுகளை நாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு நாம் அதை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் பார்க்கலாம்.
அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அதிலே மிக முக்கியமான வழிமுறைகளில் ஒன்றுதான் துல்ஹஜ் என்று சொன்னாலே, இந்த ஹஜ்ஜுடைய மாதம் வந்து விட்டாலே நம்மில் அதிகமானவர்கள் பொருளாதார ரீதியாக செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளில் ஒன்றான உலுஹியாவுக்காக வேண்டி நாம் நம்மை தயார்படுத்துகிறோம். அதற்கான ஒரு தயாரை என்ன செய்கிறோம், நாம் நமக்குள்ளே ஏற்பாடு பண்ணி கொள்கிறோம். குர்பானி, எங்கு பார்த்தாலும் குர்பானி என்கின்ற ஒரு பேச்சு தான், அந்த ஒரு வார்த்தை தான். யார் குர்பானி கொடுப்பது, எவ்வாறு குர்பானி கொடுப்பது, குர்பானியுடைய சட்டதிட்டங்கள் என்ன, எப்படி நாங்கள் அதற்கான கால்நடைகளை தெரிவு செய்வது, பொருளாதாரம் கஷ்டமான நிலையில் உள்ளவர்கள் நாம் எவ்வாறு கூட்டாக சேர்ந்து இந்த குர்பானியை நிறைவேற்றுவது, இது போன்ற உணர்வுகளை என்ன செய்கிறது, நமக்கு மத்தியிலே வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்பான சகோதரர்களை பாருங்க, முதலாவது இந்த குர்பானியை பொறுத்த வரைக்கும் இதற்கான அர்த்தம் என்ன தெரியுமா, இறைவனை நெருங்குதல். இதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், இறை நெருக்கம், இறைவனை நெருங்குதல் என்கின்ற வார்த்தையோடு தான் என்ன செய்யப்படுகிறது, இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். அப்போ முதலாவது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்ன அப்படின்னு சொன்னால், இறை நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இபாதத்துக்காகத்தான் நாம் என்ன செய்கிறோம், நாம் அதற்கான வேலைகளில் ஆர்வமாக ஈடுபடுகிறோம் என்பதை நாம் புரிஞ்சுக்கிடணும். அன்பான சகோதரர்களே, எந்த அளவுக்கு அல்லாஹு தாலா இதை வணக்கம் என்று கூறுகிறான் அப்படின்னு சொன்னால் பாருங்க, அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், ஃபஸல்லி லிரப்பிக வன்கர், நபியே தொழுவீராக, அறுத்தும் பலியிடுவீராக. யாருக்கு, உமது இறைவனுக்காக, உமது இறைவனுக்காக தொழுவீராக, அறுத்தும் பலியிடுவீராக என்று என்ன செய்கிறான் அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். வணக்கம் என்பது யாருக்கு சொந்தமானது, அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் வணக்கம் என்பது சொந்தமானது. அல்லாஹு தாலா இந்த தொழுகையோடு சேர்த்து நாம் ஆர்வப்படுகிறோமே, ஆசையோடு இருக்கிறோமே, இந்த குர்பானியும் அல்லாஹு தாலா சொல்கிறான். அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிடுதல் என்பது ஒரு வணக்கம், இபாதத். இது அல்லாஹ்வுக்காக மாத்திரம்தான் செய்ய வேண்டும் என்ற தகவலை என்ன செய்கிறான் அல்லாஹு தாலா சொல்கிறான் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்பான சகோதரர்களே, அதே போல பாருங்க, சூரா அல்லா நாமில் அல்லாஹு தாலா சொல்கிறான், குல் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், நபியே நீர் கூறுவீராக, தொழுகை என்னுடைய வணக்கம், என்னுடைய தொழுகை, என்னுடைய குர்பானி, நான் அறுத்து பலியிடுவது, நான் உயிரோடு வாழ்வது, நான் மரணிப்பது எல்லாமே என் ரப்புக்காகத்தான், எல்லாமே என் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்காகத்தான். பாருங்க சகோதரர்களே, அல்லாஹு தாலா எப்படி சொல்கிறான், தொழுகிறோம் அது அல்லாஹ்வுக்காக. யாருக்காக தொழுகிறோம், அல்லாஹ்வுக்காக தொழுகிறோம். அறுத்து பலியிடுகிறோம் யாருக்காக, அல்லாஹ்வுக்காக அறுத்து பலிகிறோம். இந்த உலகத்தில் வாழ்வது அல்லாஹ்வுக்காக, மரணிப்பது அல்லாஹ்வுக்காக, எல்லாமே என் ரப்புக்காக, எல்லாமே என் இறைவனுக்காக வேண்டி என்ன செய்கிறான் அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சொல்கிறான், நபியே இதை கூறுங்கள், இதை ஞாபகப்படுத்துங்க, சொல்லுங்கன்னு என்ன செய்கிறான் அல்லாஹு தாலா சொல்கிறான் என்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்போ நாம் இந்த ஹஜ்ஜுடைய மாதத்தில் நாம் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய, ஆசையோடு நிறைவேற்ற வேண்டும் என்ற உணர்வோடு இருக்கக்கூடிய, எண்ணத்தோடு இருக்கக்கூடிய இந்த செயலை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் ஒரு வணக்கம் என்று நமக்கு சொல்லுது. இதை முதலாவது நாம் புரிஞ்சுக்கிடணும். இதை ஒரு வணக்கம் என்று என்ன செய்கிறது இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது, வணக்கம் என்று சொல்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போல பாருங்க, இந்த குர்பானியுடைய சட்டதிட்டங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது முதலாவது பாருங்க, இந்த குர்பானிக்காக வேண்டி நாம் எப்படி கால்நடைகளை தெரிவு செய்வது, இந்த குர்பானிக்காக வேண்டி நாம் எப்படி கால்நடைகளை தெரிவு செய்வது அப்படிங்கிறதையும் இஸ்லாம் என்ன செய்கிறது, வழிமுறையாக நமக்கு சொல்கிறது. குர்பானியுடைய கால்நடைகள் என்ன, குர்பானியுடைய கால்நடைகளை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நாங்கள் அறிந்த ஒரு விடயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒட்டகம். ஒட்டகத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானிக்கான ஒரு பிராணியாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இரண்டாவது என்ன, மாடு. மாட்டை என்ன செய்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானிக்கான ஒரு கால்நடையாக, பிராணியாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. மூன்றாவது என்ன, ஆடு. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஆட்டையும் ரசூலுல்லாஹ் குர்பானியாக என்ன செய்கிறாங்க ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இப்போ அன்பான இஸ்லாமிய சகோதரர்களை பாருங்க, ஆட்டில் பல ரகங்கள் இருக்குது, பல ரகங்கள் இருக்குது.
அதே போல மாட்டை பொறுத்த வரைக்கும் மாட்டிலும் என்ன செய்யுது, பல ரகங்கள் இருக்குது. அதே போல ஒட்டகத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டகத்திலும் வித்தியாசங்கள், பல ரகங்கள், இனங்கள் என்ன செய்கிறது, காணப்படுகிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே, எதுவாக இருந்தாலும் ஒட்டகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ரகத்தை, எந்த இனத்தை சேர்ந்ததாக இருந்தாலும் ஒட்டகத்தை என்ன செய்யலாம், நாம் குர்பானி கொடுக்கலாம், ஒட்டகத்தை குர்பானி கொடுக்கலாம். அதே போல பாருங்க, ஆட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்டில் செம்பரி ஆடுன்னு ஒன்று இருக்குது. அதே போல வெள்ளாடு, அதாவது நாட்டு இனம்னு நாம சொல்லுவோம், அப்படிப்பட்ட நாட்டினம் இருக்குது. இப்படிப்பட்ட வித்தியாசமான இனங்கள் இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அவைகளை கொடுக்கலாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதே போல பாருங்க, மாட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு புதிய ஒரு கேள்வி. மாட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்க, நமக்கு மத்தியில் 2 வகையான மாடுகள் புழக்கத்தில் இருக்குது. ஒன்று என்ன, பொதுவாக நாம பார்க்கக்கூடிய மாடுகள். இரண்டாவது என்ன, நாம் சொல்லக்கூடிய எருமை மாடுகள். இப்படி 2 வகையான மாடுகள் காணப்படுது. அறிஞர்களுடைய கருத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு ஒட்டகத்தில் பல இனங்கள் இருந்தும் அத்தனை இனங்களையும் குர்பானி கொடுக்க முடியுமோ, எவ்வாறு ஆடுகளில் இருக்கக்கூடிய இனங்களை குர்பானி கொடுக்க முடியுமோ, அதே போல மாட்டில் இருக்கக்கூடிய எருமை மாட்டையும் என்ன செய்யலாம், குர்பானிக்கு பயன்படுத்த முடியும் என்ற கருத்தை என்ன செய்கிறார்கள், அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள். அது ஏற்கத்தகுந்த ஒரு கருத்து தான் என்பதை நாம புரிஞ்சுக்கிறது. அது ஏற்கத்தகுந்த ஒரு கருத்து தான் என்பதை என்ன செய்யணும், நாம புரிந்து கொள்ளணும். அன்பான சகோதரர்களே, அதே போல பாருங்க, அதாவது இந்த குர்பானி பிராணிகளுடைய வயதெல்லை சம்பந்தமாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதாவது ஒட்டகமாக இருந்தால் அது 5 வயது பூர்த்தியாகணும், 5 வயசு ஆகணும், அப்பதான் என்ன செய்ய முடியும், அதை குர்பானியாக அறுக்க முடியும். மாடாக இருந்தால் 2 வயது என்ன செய்யணும், பூர்த்தியாகணும். ஆடாக இருந்தால் 1 வயது என்ன செய்யணும், அது பூர்த்தியாகணும். செம்மறி ஆடாக இருந்தால் 6 மாதங்கள் பூர்த்தியாக வேணும் என்று என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அன்பான சகோதரர்களே, நிச்சயமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதி, நாம் புரிந்து கொள்ள வேண்டிய பகுதி, அண்மை காலங்களில் அதிகமான இடங்களில் பார்த்த ஒரு தவறான ஒரு குர்பானி பழக்க வழக்கம் என்ன தெரியுமா? அன்பான உறவுகளே, மாடு தேடுவாங்க. இப்போ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒட்டகத்தை கொடுக்க முடியாது, ஒட்டகங்கிறது இல்லை. நாம் மாட்டில் தான் என்ன செய்கிறோம், நாம் குர்பானியை நிறைவேற்றி கொண்டு வருகிறோம். மாடு தேடுவார்கள். எப்படி தேடுவாங்க, குறிப்பிட்ட ஒரு தொகையை வச்சுக்கிடுவாங்க, அந்த தொகைக்குள்ள மாடு தேடுவார்கள், மாடும் கிடைக்கும். எப்படி மாடு பார்க்கறதுக்கு சின்னதாக ஒரு தோற்றமாக இருக்கும். அவர்கிட்ட போய் இப்படி இந்த தொகைக்குள்ள ஒரு மாடு எடுக்கலுமா குர்பானிக்கு அப்படின்னு கேட்டால், இந்த இருக்குது பாருங்களேன் அப்படின்னு பாரு. நாமளாக எதையும் கேட்காத வரைக்கும் அவர் எதையுமே சொல்ல மாட்டார். உங்களோட தொகைக்கேற்ற மாடு இந்தா இருக்குது அப்படின்னு பாரு. நாமளும் என்ன செஞ்சிருவோம், அட என்ற தொகைக்கு ஒரு மாடு இருக்குது அப்படிங்கிறத எடுத்துட்டு வந்துடுவோம். அன்பான சகோதரர்களே, ஒன்றை கேட்க மறந்துடுவோம். அது என்ன தெரியுமா, 2 வயசு பூர்த்தி ஆகிட்டான்னு கேட்கணும். 2 வயது பூர்த்தி ஆகிடுச்சான்னு நம்ம கேட்கணும். கேட்டு பாருங்க, அந்த இடத்துல சின்ன ஒரு மழுப்பல் ஒன்று இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். 2 வருடம் பூர்த்தியாக இருக்கலாம் என்று சொல்வார். நிச்சயமாக அது சாத்தியமே இருக்காது, அது சாத்தியமே இருக்காது. நாமளும் என்ன செஞ்சிருவோம், குர்பானிக்கு கொண்டு வந்து அறுத்துருவோம், அர்த்தம் இல்லாமல் போயிடும். பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட, அதாவது பாருங்க, ஒரு நபித்தோர் ரசூலுல்லாஹ் தொழுகைக்காக போறாங்க. திடல்ல வந்து ஒரு பிராணி அறுக்கப்பட்டிருக்குது. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, இது யார் அறுத்தது? சொல்லப்படுகிறது, யார் ரசூலுல்லாஹ், இவர் தான் அறுத்தார் என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தொழுகைக்கு முன்னாடி அறுத்தால் அது அவருடைய குடும்பத்துக்கு அறுத்ததை போலன்றாங்க ரசூலுல்லாஹ். தொழுகைக்கு முன்னாடி குர்பானி பிராணி அறுத்துட்டாருன்னு சொன்னால் அது சாதாரணமாக வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு அவர் அறுத்ததை போல அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். தொழுகைக்கு பின்னாடி தான் குர்பானி பிராணி அறுக்க வேண்டும். உடனே அந்த நபித்தோழர் ஓடி வருகிறார், யார் ரசூலுல்லாஹ், அதாவது ஒரு வயது பூர்த்தியான குர்பானிக்கு தகுதியான பிராணியைத்தான் நான் என்ன செஞ்சிட்டேன், தொழுகைக்கு முன்னாடி நான் அறுத்துட்டேன், தொழுகைக்கு முன்னாடி நான் அறுத்துட்டேன். இப்போ தொழுகைக்கு பின்னாடி எனக்கு அறுக்கிறதுக்கு குர்பானி பிராணி கிடையாது. 6 மாதம் பூர்த்தியான ஒரு குட்டி தான் இருக்குது. 6 மாதம்
பூர்த்தியான ஒன்றுதான் இருக்குது யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அர்த்தக்கே இது உனக்கு மட்டும்தான் நாங்கள் ரசூலுல்லாஹ், அர்த்தக்கே இது உனக்கு மட்டும்தான் நாங்கள் ரசூலுல்லாஹ், வேற யாருக்கும் இந்த சலுகை கிடையாதுன்னு என்ன செய்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்துல சொல்லிட்டாங்கன்னு சொன்னால், அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, குர்பானியை பொறுத்த வரைக்கும் வயது என்பது மிக முக்கியமானது என்பதை நாம புரிஞ்சுக்கிடணும். வயது என்பது மிக முக்கியமானது என்பதை நாம புரிஞ்சுக்கிடணும். ஏதோ நம்மகிட்ட இருக்கிற தொகையை கொடுத்து வாங்கிட்டோம் அறுத்துட்டோம் அப்படின்னு செஞ்சிடக்கூடாது. குர்பானியை நிறைவேற்றிட்டோம் என்ற உணர்வோடு நம்ம வைத்திடக்கூடாது. அதற்கான சட்ட திட்டங்களை சரியாக செய்கிறோமா அப்படிங்கிறத நாம பார்த்துக்கிடணும். அன்பான சகோதரர்களே, அதே போல பாருங்க, அடுத்தது குர்பானி பிராணியுடைய அதாவது இனங்களை பொறுத்த வரைக்கும் உதாரணமாக நாம பொதுவாக சொல்லுவோம், அதாவது மாட்டு ஆண் இருக்குது பெண் இருக்குது, ஆட்டில் ஆண் இருக்குது பெண் இருக்குது, ஒட்டகத்தில் ஆண் இருக்குது பெண் இருக்குது, இப்படி வித்தியாசங்கள் இருக்குது. ஆனால் நம்முடைய சட்டத்தை, நாட்டுடைய சட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாம என்ன முடியாது, அதாவது பெண்ணினத்தை அறுக்க முடியாது, பசுவை அறுக்க கூடாது அப்படின்ற ஒரு சட்டம் என்ன செய்யுது அந்நிய ஒரு நாட்டில் நாம வாழ்றதால இப்படி ஒரு சட்டத்தை அவங்க விதிச்சு வச்சிருக்கிறாங்க. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி எந்த ஒரு சட்டத்தையும் இஸ்லாம் நமக்கு சொல்லலை. நல்லா விளங்கிடும். இப்படி எந்த ஒரு சட்டத்தையும் இஸ்லாம் நமக்கு சொல்லலை. தாராளமாக மாட்டில் ஆணா இருக்கலாம், மாட்டில் பெண்ணான பசுவையும் அறுக்கலாம், ஆட்டில் ஆணா இருக்கலாம், ஆட்டில் பெண்ணானதும் என்ன செய்யலாம், தாராளமாக அறுக்கலாம். இஸ்லாம் அதை தடைன்னு சொல்லலை, அது தடைன்னு சொல்லலை, தாராளமாக அறுக்கலாம். ஆனால் ஒன்றை நம்ம புரிஞ்சுக்கிடணும், நாட்டில் சட்டம்னு ஒன்று இருக்குது, நாட்டில் சட்டம்னு ஒன்று இருக்குது, மார்க்க சட்டம்னு ஒன்று இருக்குது. விளங்கிச்சா? நமக்கு பசு கிடைக்காம போகிற நேரத்தில் என்ன செய்யலாம், ஆண் மாட்டை நம்ம அறுத்துட்டு போய்த்திடலாம். பசுமாடு அறுக்கலுமா, மார்க்க சட்டம் அறுக்கலாம், மார்க்க சட்டம் அறுக்கலாம், நாட்டு சட்டம் கூடாது. இதை மனசில் வச்சு என்ன செஞ்சுக்கிடுங்க, நடந்து கொள்ளுங்க. இவ்வளோதான் நமக்கு சொல்லலாம். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்போ இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் குர்பானி பிராணிகளுக்கு இப்படிப்பட்ட தகமைகளை என்ன செய்யுது இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. அன்பான சகோதரர்களே, அதே போல பாருங்க, குர்பானி பிராணியை பொறுத்த வரைக்கும் அது என்ன நிலையில் இருக்கக்கூடாது, எதுவெல்லாம் குர்பானி பிராணிக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறதையும் என்ன செய்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. உதாரணமாக பாருங்களேன், கண்ணு தெரியாத ஒரு கால்நடை இருக்குது, கண்ணு தெரியாத குருடான ஒரு கால்நடை இருக்குது, இதை அறுக்கலுமான்னு கேட்டால் அறுக்க இயலாது. ரசூலுல்லாஹ் தடை பண்ணினாங்க. தெளிவாக மெலிந்து போய் முள்ளெல்லாம் தள்ளி நிலையில பார்வைக்கு தெளிவாக விளங்குது, இப்படிப்பட்ட பிராணி என்ன செய்ய முடியாது, குர்பானிக்காக வேண்டி நம்மால் அறுக்க முடியாது. அதே போல தெளிவான அங்கவீனம், கால் உடைஞ்சிருக்குது, இது போன்ற தெளிவான அங்கவீனம் இருக்கும் என்று சொன்னால் அந்த பிராணியும் என்ன செய்ய முடியாது, குர்பானியாக அறுக்க முடியாது. சில பிராணிகளுக்கு கொம்பு உடைஞ்சிருக்கு, சிலதுக்கு கொம்பு உடைஞ்சிருக்கும், இதை கூட என்ன செய்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானியாக அறுக்க கூடாது என்று ரசூலுல்லாஹ் தடை விதித்திருந்தாங்க. சுத்தமாக தெளிவாக அத்தனை மக்களும் விரும்பி சாப்பிடக்கூடிய அல்லாஹ்வுக்காக என்ற உணர்வோட நல்லெண்ணத்தோடு பொருளாதாரத்தை செலவழித்து நல்ல மனசோட வணக்கம் என்ற எண்ணத்தோடு அறுக்கப்பட வேண்டும். இந்த குர்பானி என்கிறது என்ன செய்து இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்துகிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். ஏதோ ஒரு கடமை, சுபஹானல்லாஹ், எங்க தெரியுமா கடமையாக நிறைவேற்றப்படுது. குர்பானியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா, வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா. அதாவது நான் என்னோட பணத்தை கொடுத்து ஒரு குர்பானி பிராணியை வாங்கி அறுக்க போறேன்டால் இதெல்லாத்தையும் நுணுக்கமாக பார்ப்பேன். ஏன், என்னோட பணம், பணம் என்னுடையது, நன்மை எனக்கு வரணும் என்ற உணர்வோடு என்ன செய்வேன், நான் இதெல்லாம் அப்படியே நுணுக்கமாக பார்த்து அறுப்பேன். அதே நேரத்தில் பாருங்க, இப்போ கொழும்புல இருக்கிற ஒரு ஹாஜியார் என்ன செய்வார், அவர கடையில் வேலை செய்கிற அல்லது அவர வீட்டில் வேலை செய்கிற அல்லது அவருக்கு நெருக்கமான ஒரு நண்பருக்கு கால் பண்ணி சொல்வார், மன்னார்லையா இருக்கிறீங்க, கொஞ்சம் மாடு விலை குறையன்னு நம்ம கேள்விப்பட்டோம், இங்கே விட அங்கே மாடு நல்ல விலை குறையன்னு கேள்விப்பட்டோம், நாம் பணத்தை அனுப்புகிறோம், நீங்கள் குர்பானி கொடுக்குறீங்களான்னு கேட்பாங்க. பணத்தை அனுப்புகிறோம், குர்பானி கொடுக்குறீங்களா, நம்மளோட பேரில் நீங்கள் இந்த குர்பானியை கொடுக்கணும், நாமளும் சரின்றுவோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் ஒன்றை புரிந்து கொள்ளணும், அமானிதமாக நமக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இது
அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், இந்த குர்பானியை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க நன்மை என்கின்ற உணர்வோடு தான் செயல்படுத்தணும். எல்லாமே நன்மை நலவு என்ற உணர்வோடு என்ன செய்யணும், நாம் ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம செயல்படுத்தப்படணும். அன்பான சகோதரர்களே, அப்போ அந்த பணத்தை எடுத்து நாம் எப்படி நம்மட பணத்தை செலவழித்து தகுதியான சிறந்த ஒரு மிருகத்தை நாம் தெரிவு செய்வோமோ, இதே போல என்ன செய்யணும், சிறந்த அதாவது குர்பானிக்கு தகுதியான ஒரு மிருகத்தை தெரிவு செய்து என்ன செய்ய வேண்டும், நாங்கள் அறுக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, குர்பானியுடைய சட்டத்திட்டமாக என்ன செய்கிறது, இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு இதை வலியுறுத்துகிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே போல பாருங்க, சில இடங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது அது பொதுவான இடமாக இருந்தாலும் சரி அல்லது தனிப்பட்ட இடமாக இருந்தாலும் சரி, குர்பானி பிராணிகள் கொண்டு வரப்படும். குர்பானி பிராணிகள் கொண்டு வரப்பட்டால் அறுக்கிறதுக்கு ஆள் தேர்வாங்க. இப்போ குர்பானி பிராணி பாருங்களேன், 2 லட்சம் ரூபா செலவழித்து ஒரு மாட்டை கொண்டு வந்துடுவாங்க. 2 லட்சம் செலவழித்து ஒரு மாட்டை கொண்டு வந்துடுவாங்க. 2.5 லட்சம் செலவழித்து ஒரு மாட்டை கொண்டு வந்துடுவாங்க. மாட்டை கொண்டு வந்து அறுக்கிற நேரத்தில் மனசில் லேசாக ஒரு கஞ்சத்தனம் அப்படி உருவாக ஆரம்பிக்கும். என்ன, யாரை வச்சு மாட்டை அறுக்கிறது, யாரை வச்சு மாட்டை அறுக்கிறது, அதிலேயே பார்க்கறது யார் தகுதின்னு அப்படியே பார்த்துட்டு வந்து யாருக்கு தலையை கொடுத்தா எடுத்துகிட்டு போய் தருவாரோ, யாருக்கு தலையை கொடுத்தா எடுத்துகிட்டு போய் தருவாரோ, யாருக்கு குடலை கொடுத்தா எடுத்துகிட்டு போய் தருவாரோ, போடுற ஒரு பார்சலை கொடுத்தா எடுத்துகிட்டு போய் தருவாரோ, அப்படி ஒருத்தரை செலக்ட் பண்ணி மாட்டை அறுக்க விடுறது. இதை ரசூலுல்லாஹ் தடை பண்ணினாங்க. இது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்கள், தடை செய்தார்கள். குர்பானி பிராணியை அறுக்கிறாங்க பாருங்க, இவர்களுக்குண்டு உரிய கூலியை நீங்க கொடுக்கணும். அவர்களுக்குரிய கூலியை முதலாவது கொடுக்கணும். அதுக்கு பின்னாடி சந்தோஷமா கொடுத்துக்கிறீங்க. தலையை கொடுக்க போறீங்களா, ஈரலை கொடுக்க போறீங்களா, குடலை கொடுக்க போறீங்களா, நீங்க அடிச்ச பார்சல் 5 பார்சலை சந்தோஷமா கொடுக்க போறீங்களா, அது சந்தோஷம். ஆனால் அவர்கள் உங்களுக்காக வேலைக்காக வாராங்க அப்படின்னால் அவர்களுக்குரிய கூலி என்ன செஞ்சிடணும், சரியாக கொடுத்துடணும் அப்படின்ற தகவல் என்ன செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படின்ற தகவல் என்ன செய்யலாம், நாங்கள் பார்க்கலாம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த குர்பானியுடைய விஷயத்தில் அதிகமாக நாம் ஆசைப்படணும், ஆர்வத்தோடு நாம் செயல்படணும். அன்பான உறவுகளை பாருங்க, இதில் மிக முக்கியமான ஒரு பகுதி, அதாவது குர்பானிலேயே கடைசி தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, இன்றைக்கு நமக்கு மத்தியில் முக்கியத்துவத்தில் முதல் தரமாக காட்டப்படுது. ஆனால் குர்பானியில் கடைசி தரத்தில் இருக்குது. அது என்ன தெரியுமா, கூட்டு குர்பானி. அது என்ன என்றால் கூட்டு குர்பானி. இன்றைக்கு பாருங்க, முஸ்லிம்கள் வாழக்கூடிய எந்த பகுதிக்கு திரும்பினாலும், எந்த பக்கம் திரும்பினாலும் கூட்டு குர்பானி. என்ன கூட்டு குர்பானி? கூட்டு குர்பானி சம்பந்தமான ஏராளமான விளம்பரங்கள் வழங்கப்படுது. கூட்டு குர்பானிக்காக பள்ளி நிர்வாகம் ஒரு பக்கம் பணம் சேர்க்கும், ஊரில் வேற ஒரு குழு ஒன்று பணம் சேர்க்கும். அது அல்லாமல் என்ன செய்வார்கள், அந்த நிறுவனம் இந்த நிறுவனம் என்று நாங்கள் கூட்டு குர்பானி கொடுக்குறோம், எங்கிட்ட பணத்தை தாங்க, எங்கிட்ட பணத்தை தாங்க என்று என்ன செய்வார்கள். ஏராளமான குழுக்கள் கூட்டு குர்பானி செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு என்ன செய்கிறார்கள், பல வகையான விளம்பரங்களை வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த கூட்டு குர்பானி சம்பந்தமாக நிச்சயமாக நாம் அறிந்திருக்கணும். அதாவது பாருங்க, முதலாவது தகவலை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் நபி தோழர்களும் மக்காவுக்கு என்ன செய்கிறாங்க, உம்ரா செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு மதீனாவில் இருந்து போகிறாங்க. போகிற நேரத்தில் ஹுதைபியா என்கின்ற இடத்துல வைத்து என்ன செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரும் நபி தோழர்களும் மறைக்கப்படுகிறார்கள். அவங்க என்ன செய்கிறாங்க, தடுக்கப்படுகிறார்கள். அவ்வாறு தடுக்கப்பட்ட அந்த நேரத்தில் பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதரால் முன்னேறி என்ன செய்ய முடியலை, மக்காவுக்கு போய் உம்ரா செய்ய முடியலை. உடன்படிக்கை எல்லாம் கைச்சாத்திடப்படுது. அந்த இடத்துல ரசூல்லா ஹதி பலிப்பிராணியை கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை ரசூல்லாவுக்கு ஏற்படுது. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதாவது இருப்பவர்கள் மாடு யாரிடத்துலெல்லாம் இருக்குதோ அந்த மாட்டில் 7 பேர் கூட்டு சேர்ந்துக்கிடுங்கன்றாங்க ரசூலுல்லா. மாட்டில் 7 பேர் கூட்டு சேர்ந்துக்கிடுங்க, ஒட்டகத்தில் என்ன செஞ்சிருங்க 7 பேர் கூட்டு சேர்ந்துக்கிடுங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, இப்படி ஒரு தகவலை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க.
அதே போல பாருங்க, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர் ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அதாவது இந்த கூட்டு குர்பானி சம்பந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அனுமதி தந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அனுமதி தந்திருக்கிறார்கள் அப்படின்ற ஆதாரபூர்வமான செய்திகள் காணப்படுது. இப்போ ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு மாட்டில் 7 பேரை சேர சொன்னாங்க, ஒட்டகத்தில் 10 பேரை சேர சொன்னாங்க. அதே போல இன்னொரு ஹதீஸில் வருது, அல்லாஹ்வுடைய தூதர் மாட்டில் 7 பேரை சேர சொன்னாங்க, ஒட்டகத்தில் 7 பேரை சேர சொன்னாங்க அப்படின்னு என்ன செய்யுது ஹதீதுகள் வருகிறது. அன்பான சகோதரர்களே, அப்போ கூட்டு குர்பானி கொடுக்க ஏழுமான்னு கேட்டால் தாராளமாக கொடுக்கலாம். கொடுக்க ஏழுமான்னு கேட்டால் தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம நன்றாக புரிஞ்சுக்கிடணும். என்ன விடயம் அப்படின்னு கேட்டால் பாருங்க, அதாவது மார்க்க அறிஞர்களில், அதாவது 3க்கும் 2 வீதத்துக்கும் அதிகமான அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன தெரியுமா? இந்த குர்பானி சம்பந்தமான ஒரு பட்டியலை போடுறாங்க. குர்பானி சம்பந்தமாக ஒரு பட்டியல் போடுகிறார்கள். என்ன பட்டியல் அப்படின்னு கேட்டால் பாருங்க, குர்பானியிலேயே முதல் தரத்தில் இருப்பது என்ன தெரியுமா? எந்த ஒரு மனுஷன் தனியாக ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுக்கிறாரோ இதுதான் குர்பானியில் முதல் தரமானது அப்படின்னாங்க. இரண்டாவது, எந்த ஒரு மனிதன் தனக்காக தன் குடும்பத்துக்காக ஒரு மனிதன் என்ன செய்யறாரு, ஒரு மாட்டை குர்பானி கொடுக்கிறாரோ, கூட்டு சேரல தனியாக ஒரு மாட்டை குர்பானி கொடுக்கிறாரோ இது 2வது தரத்திலேண்டாங்க. மூன்றாவது, ஒரு மனிதன் தனக்காக தன் குடும்பத்துக்காக ஒரு ஆட்டை என்ன செய்யறாரு, குர்பானி கொடுக்கிறார், இது 3வது தரத்திலேண்டாங்க. நான்காவது, எந்த மனிதர்கள் ஒட்டகத்திலே கூட்டு சேர்ந்து குர்பானியாக ஒட்டகத்தை கூட்டு குர்பானியாக கொடுக்கிறார்களோ இது தரத்தில் 4வது அப்படின்றாங்க. மனிதர்கள் கூட்டாக சேர்ந்து மாட்டிலே குர்பானி கொடுப்பார்கள் என்று சொன்னால் இது 5வது தரத்தில் உள்ளது அப்படின்றாங்க. இப்போ பாருங்க, நாம் எதுக்கு அதிக விளம்பரம் கொடுக்குறோமோ, எதுக்கு மக்களை ஆர்வப்படுத்த பார்க்குறோமோ, இது தரத்தில் எங்கே இருக்குது? 5வது தரத்தில் இருக்குது. தரத்திலேயே கடைசி தரத்தில் இருக்குது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களை நன்றாக புரிஞ்சுக்கிடணும். அதாவது பாருங்க, இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்மட பள்ளியிலெல்லாம் ஒரு 25,000 ரூபாய் என்ன செஞ்சுக்கிறாங்க, குர்பானிக்காக வேண்டி நிர்ணயிச்சிருக்கிறார்கள். ஒரு 25,000 ரூபாய் ஒரு தெருக்கு என்ன செய்யணும், கூட்டு குர்பானிக்காக நியமித்திருக்கிறார்கள். சில இடங்களில் நாம் பார்க்கலாம் 40,000, 45,000, 50,000 ஒரு பங்கு. ஒருத்தருடைய பங்கு 40,000, ஒருத்தருடைய பங்கு 25,000 இப்படி நினைச்சுகிறார்கள், நியமிக்கிறார்கள். சரிதான். அப்படி எடுத்தால் 2 வயது பூர்த்தியான ஒரு தகுதியான ஒரு காளை கண்டு என்ன செய்யலாம், ஒரு மாட்டை என்ன செய்யலாம், அதாவது குர்பானிக்காக நம்மளால் கொண்டு வரலாம், நம்மளால் கொண்டு வர முடியும். அப்படித்தான் அந்த பணத்தை சேர்க்கணும். இதில் ஒன்றை நாம் தவற விட்டுட்டோம். என்னத்தை தவற விட்டோம் தெரியுமா? அன்பான சகோதரர்களே, இந்த கூட்டு குர்பானிக்காக கொண்டு பணத்தை கொடுக்குறோம். எதற்காக? நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், நம்முடைய தலைப்பே இதுதான். குர்பானி இருக்குது, இந்த உலுகையா இருக்குது, இதனுடைய முழு நோக்கமும் இறை நெருக்கத்தை அடைந்து கொள்வது, இறை நெருக்கத்தை அடைந்து கொள்வது, இதனுடைய நன்மையை பரிபூரணமாக பெற்றுக்கொள்வது, இதுதான் நம்முடைய நோக்கம். அன்பான சகோதரர்களே, இதுக்காக நாம் கொண்டு போய்த்து 40,000 ரூபாய் பணத்தை கொடுக்கிறத 5வது தரத்தில் இருக்கக்கூடிய அந்த செயலுக்கு 40,000 பணத்தை கொண்டு போய் கொடுக்கறத விட 40,000க்கு ஒரு ஆட்டை வாங்கி வீட்டில் அறுத்துட்டலாம், 3ஆம் தரத்துக்கு வந்துடும். 40,000க்கு பாருங்க, ஒரு ஆட்டை வாங்கி என்ன செஞ்சிடலாம், நாம நம்ம வீட்டில் அறுத்துடலாம். அது என்ன செஞ்சிடும், 5வது தரத்தில் இருக்கக்கூடிய நம்மளை 3வது தரத்தில் கொண்டு வந்து விட்டு, 3வது தரத்தில் அதுதான் சிறந்தது, அதுதான் சிறப்பானது. கூட்டு குர்பானி யாருக்கு தெரியுமா தகுதியானது? அன்பான சகோதரர்களே, என்னால் 40,000 சேர்க்க முடியாது, என்னால் 40,000 சேர்க்க முடியாது, அவ்வளவு தொகை எனக்கு கஷ்டம் அப்படின்னு வாரவங்க, இருந்தாலும் குர்பானி கொடுக்கணும்னு ஆசை எனக்கு இருக்குது அப்படின்ற உணர்வுள்ளவங்க ஒரு மாட்டை பார்க்கறது, விலையை நிர்ணயிக்கிறது, 6-7 பேர் ஒன்றாக சேர்றது, 7 பேரும் ஒன்றாக சேர்ந்து பணத்தை பிரிச்சுக்கிறது, 7 பேரும் ஒன்றா சேர்ந்து பணத்தை பிரித்து கொள்வது. 7 பேரை சேரமா 25,000 போடுறோமா, 1,75,000 பணம் என்ன செய்ய போகுது, அங்கே வரப்போகுது. அழகா என்ன செஞ்சிடலாம், அதாவது 2 வயது பூர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு மாட்டை வாங்கி அறுத்து விட்டுறலாம். பெருசாக இருக்காது, ஆனால் உள்ளம் கிளியர் ஆகிடும்.
சுத்தமாகிரும். அட அல்லாஹ்வுக்காக நானும் குர்பானியில் பங்கு சேர்ந்துட்டேன், நானும் குர்பானி கொடுத்துட்டேன் என்ற உழைப்பும் எத்தனையோ வீட்டுக்கு சாப்பாடாக போகுது. அல்லாஹ் எனக்கு நன்மையை தரப்போகிறானே, என் குடும்பத்துக்கு நன்மையை சேர்க்க போகிறானே என்ற உணர்வு, சந்தோஷம் என்ன செய்யும், நமக்கு வெளிப்படும். அது அல்லாமல் அன்பான சகோதரர்களே, 40,000 45,000 என்று நம்ம பங்குல சேர்றதை விட தாராளமாக நாம் நம்மட வீட்டில் ஒரு ஆட்டையோ அல்லது கடாவையோ என்ன செய்கிறது, நாம் வாங்கி வீட்டில் அறுக்கிறது இன்னும் அதிகமான நன்மை என்ன செய்யும், நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை புரிந்து கொண்டு இதுதான் கூட்டு குர்பானி சம்பந்தமான விடயம் என்பதை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, உறவுகளே, நிச்சயமாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். அதாவது நாம் அறுக்கக்கூடிய இந்த பலிப்பிராணியுடைய இரத்தமோ மாமிசமோ அல்லாஹ்வை ஒருபோதும் வந்தடைய போவது கிடையாது, சென்றடைய போவது கிடையாது. நம்முடைய இறை எச்சம், நம்முடைய உணர்வு இருக்கிறது, இதைத்தான் என்ன செய்கிறான் அல்லாஹு தஆலா பார்க்கிறான். இதுதான் அல்லாஹ்விடத்திலே சென்றடைய போகிறது என்கின்ற தகவலை என்ன செய்கிறான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்கள், நிச்சயமாக இன்னொரு வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லும்போது, ஆதமுடைய 2 பிள்ளைகள், ஆதமுடைய 2 பிள்ளைகள் குர்பானியை நிறைவேற்றுகிறார்கள். அல்லாஹு தஆலா ஒருத்தர குர்பானி எடுத்துக்கொண்டான், ஒருத்தர குர்பானி எடுத்துக்கிடல. யாருடைய குர்பானி அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானோ அவரை பார்த்து ஏற்றுக்கொள்ளாதவர் என்ன செய்தார், இவரை கொல்லுவதற்காக வேண்டி முயன்றார். அல்லாஹு தஆலா சொல்கிறான், இதில் அல்லாஹு தஆலா பார்ப்பது இறையச்சத்தை தான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இதில் நமக்கு தெளிவாக விளங்கிறோம். ஒருத்தர் அல்லாஹ்வுக்காக கொடுக்கல, ஒருத்தர் அல்லாஹ்வுக்காக கொடுத்தாரு. அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், இதில் நான் பார்ப்பது எதை, 2 பேரும் பிராணியை தான் அறுத்தாங்க, 2 பேரும் செலவழித்தாங்க, அடுத்தவங்களுக்கு தான் சாப்பிட கொடுத்தாங்க. இருந்தாலும் அல்லாஹு தஆலா அந்த இடத்தில் பார்ப்பது இறையச்சத்தை என்பதை என்ன செய்கிறான் அல்லாஹு தஆலா சொல்கிறான் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்பான சகோதரர்களே, இப்போ உதாரணமாக பாருங்கள், கூட்டு குர்பானியில் பிழையான ஒரு வழிமுறை ஒன்று இருக்குது. என்ன வழிமுறை அப்படின்னு கேட்டால், இப்போ 25,000 ஒருத்தருக்கு பங்கு, கூட்டு குர்பானில் 25,000 ரூபாய் ஒருத்தருக்கு பங்கு அப்படின்றால் 7 பேர் என்ன செய்வார்கள், குர்பானியில் சேரணும். 7 பேருக்கு மேலே சேர இயலாது. 7 பேருக்கு மேலே குர்பானில் கூட்டு சேர முடியாது. 7 பேருக்கு உள்ள சேரலாம், 4 பேர் சேரலாம், 5 பேர் சேரலாம், 3 பேர் சேரலாம், 2 பேர் சேரலாம். ஆனால் எத்தனை பேர் சேர்ந்தாலும் தொகையை பொறுத்த வரைக்கும் சரி சமனாக இருக்கிறேன். ஒரு ஹாஜியார் சேர்றாரு, நான் 1 லட்சம் ரூபா போடுறேன்டாப்பா, நீங்கள் 2 பேரும் ஆளுக்கு 50,000 போடுங்க என்றால் இது செல்லுபடியாகாது, இது செல்லுபடியாகாது. கூட்டு குர்பான் என்று எத்தனை பேர் கூட்டாக செல்கிறார்களோ அத்தனை பேருடைய தொகையும் சரி சமனாக இருக்கணும், அத்தனை பேருடைய தொகையும் சரி சமனாக இருக்கணும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் பாருங்க, இப்போ 6 பேர் என்ன செஞ்சுறாங்க, 25,000 ரூபாய் வீதமாக 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை கொண்டு வந்து தந்துட்டாங்க. இன்னும் ஒருத்தர் பணம் தரலை, அவர் தாரேன்னு வாக்களிச்சிருந்தார். என்ன உங்களோட பணம் எங்க அப்படின்னு கேட்டால், சரி நான் எடுத்துகிட்டு வரேன்னு போகிறாரு. பார்த்தா உண்மையிலே அவர்கிட்ட பணம் இல்லை. இப்போ என்ன செய்கிறாரு, தண்ட நானா கிட்ட ஒரு 5,000, உம்மா கிட்ட ஒரு 5,000, தம்பி கிட்ட ஒரு 5,000, தான் ஒரு 5,000, மனைவி கிட்ட ஒரு 5,000 போட்டு 25,000 கொண்டு வந்து கொடுக்குறான்னு சொன்னால், அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த கூட்டு சரி வராது, இந்த கூட்டு சரி வராது. ஒவ்வொருவரும் என்ன தொகை அவர்கள் அந்த இடத்திலே தொகையாக கூட்டு குர்பானியாக நிர்ணயித்து குலைத்தார்களோ அதே தொகையை இவர் கொடுக்கணும், அதே தொகை என்ன செய்யணும், இவர் கொடுக்கணும். அப்படி கொடுத்தால் தான் என்ன செய்வார், அவர் அந்த கூட்டில் சேர்வாரே தவிர இங்கே அக்கம் பக்கம் உள்ள அவங்க இவங்ககிட்ட எல்லாம் பணத்தை சேர்க்கறது 5-10 கொண்டு போய் என்ன செய்ய முடியாது. அப்படி ஒரு கூட்டாக ஒருவர் என்ன செய்ய முடியாது, சேர முடியாது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போல பாருங்க, அதாவது நாம் நம்மால் இயன்ற வரைக்கும் ஆசைப்படணும், ஆர்வத்தோடு இருக்கணும், நாமளும் என்ன செய்யணும், இந்த குர்பானியில் பங்கெடுக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள கூப்பிடுறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்ய போறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் மாடு குர்பானி கொடுத்திருக்கிறாங்க ஹதீஸ்ல இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் ஆடுகள் 2 ஆடுகள் என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் குர்பானி கொடுத்தாங்க அப்படின்னு ஹதீஸ்ல இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், ஆயிஷா வீட்டில் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஆயிஷா அலியை பார்த்து சொல்கிறார்கள், ஆயிஷாவே நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த
பிராணியை அறுக்கக்கூடிய அந்த கத்தியை எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிற, ரொம்ப கூர்மையாக்கி எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. கத்தி கொண்டு வரப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய காலில் ஒரு காட்டு, அந்த காலை என்ன செய்கிறாங்க, அந்த மிருகத்துடைய கன்னத்தில் வைத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்கள், அதை அறுத்தார்கள். அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி என்ன செஞ்சாங்க, ரசூல்லா அறுத்தாங்க. அல்லாஹ் அக்பர், பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் ரசூல்லா சொன்னாங்க. அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர், யா அல்லாஹ் இதனுடைய நன்மையை என் குடும்பத்துக்கும் சேர்த்துடு, அதை போல ரசூல்லா என் உம்மத்துக்கும் என்ன செஞ்சிரு, இந்த நன்மைகளை சேர்த்துடு அப்படின்னு செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். தண்ட வீட்டில், தண்ட பணத்தில், தண்ட குடும்பத்துக்காக பிரார்த்தித்தவர்களாக ரசூல்லா என்ன செய்தார்கள், அந்த குர்பானியை நிறைவேற்றினார்கள். அந்த ஒரு சந்தோஷம் நமக்கு வரணும். நாமளும் அந்த குர்பானியை நிறைவேற்றணும். நம்மட வீட்டில், நம்மட பணத்தில், அதாவது நம்மளால் மாடு முடியுமா மாட்டை கொடுக்கிறது, ஆட முடியுமா ஆட்டை கொடுக்கிறது, அந்த இடத்துல அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவர்களாக, யா அல்லாஹ் இந்த முழு நன்மையும் என்ற குடும்பத்துக்கு சேர்த்துடுன்ற உணர்வோடு நாம் என்ன செய்யணும், அந்த இடத்துல நாம் இந்த குர்பானியை நிறைவேற்றணும். இது ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு வழிமுறை என்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்பான சகோதரர்களே, அதே நேரத்தில் முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், யாரெல்லாம் குர்பானி கொடுப்பதற்காக நியத்து வைத்திருக்கிறார்களோ, எண்ணத்தோடு இருக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்கிறாங்க, பதிவு செய்கிறார்கள். முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்குது. இவர்களை பொறுத்தவரைக்கும், அதாவது தங்களுடைய முடிகளையோ, உடம்பில் இருக்கக்கூடிய ரோமங்கள், முடிகளையோ, நகத்தை என்ன செய்யக்கூடாது, இவர்கள் களையக்கூடாது அப்படின்னு ஒரு தகவல் என்ன செய்கிறாங்க, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். இந்த சட்டம் எங்கிருந்து அப்படின்னு கேட்டால், எப்போ நம்ம துல்ஹஜ்ஜுடைய பிறையை, இப்போ நமக்கு ஆசையாக இருக்கும், இப்பயே பழிப்பிராணியை வாங்கியிருப்போம், சட்டம் இங்கிருந்தல்ல, எப்போ நாம் துல்ஹஜ்ஜுடைய பிறையை நாம் பார்ப்போமோ அதிலிருந்து பிராணியை அறுக்கும் வரைக்கும் நாம் முடியையோ நகத்தையோ இது போன்றவைகளை என்ன செய்யக்கூடாது, நம்முடைய உடம்பிலிருந்து நீக்கக்கூடாது. ஒருத்தருக்கு அதாவது துல்ஹஜ் மாதம் பிறை 5ல் 6ல் இப்போ தான் எண்ணம் வருது, பணம் கிடைச்சிருக்குது, குர்பானி கொடுப்போம் அப்படின்னு எண்ணம் ஒரு வந்தார், அதிலிருந்து என்ன செய்யணும், அவர் இதை கடைபிடிக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு முக்கியமான ஒரு தகவல், அன்பான இஸ்லாமிய சகோதரர்கள், பரவலாக நம்முடைய ஊர்களில் காணப்படக்கூடிய ஒரு தவறான ஒரு வழிமுறை என்ன அப்படின்னு கேட்டால் பாருங்க. இப்போ உதாரணமாக நாம் என்ன, உதாரணத்துக்கு சொன்ன பள்ளியில் என்ன செய்கிறாங்க, கூட்டு குர்பானிக்காக பணத்தை கேட்குறாங்க. நாமளும் ஆர்வத்தோடு என்ன செய்கிறோம், பணத்தை கொண்டு போய் கொடுக்குறோம். அல்லாஹ்வுக்காக என்ன செய்யுங்க, இந்த பிராணியை கொடுங்க. அல்லது சிலர் தனிப்பட்ட ரீதியில் ஒரு மாட்டுக்குரிய பணத்தை அப்படியே கொண்டு வந்து கொடுப்பாங்க. இந்த மாட்டை எடுத்து என்ன செய்யுங்க, அல்லாஹ்வுக்காக மக்களுக்கு அறுத்து அப்படின்னு தருவாங்க. தனிப்பட்ட ரீதியில் தருவார்கள், கூட்டாக தருவாங்க. இப்போ இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டால், எந்த இடத்துல மாடு அறுக்கப்படுதோ அவங்களோட பேசி பணத்தை கொண்டு போய்த்து கொடுப்பாங்க. பணத்தை கொண்டு போய்த்து கொடுத்தால் அவங்க என்ன தெரியுமா செய்வார்கள், ஒரு டைமுக்கு வர சொல்லுவாங்க. இவங்க போவே அவங்க அறுத்து அப்படியே கட்டி தூக்கி விட்டு நிறுத்து கொடுத்து விட்ருவாங்க. கட்டி தூக்கி விட்டு நிறுத்த கொடுத்துருவாங்க. அன்பான சகோதரர்களை, ஒன்றை நன்றாக புரிஞ்சுக்கிடணும். இஸ்லாமிய மார்க்கம் இந்த பிராணியில், நான் ஏற்கனவே கால்நடையில் சில சட்டத்திட்டங்களை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லிச்சு. நாம் பணத்தை கொடுக்குறோமா, இதுதான் பிராணி என்பதை முதலாவது நாம் அறிஞ்சுக்கிடணும். நாம் குர்பானி கொடுக்க போகிற பிராணி இதுதான். கொம்பு உடைஞ்சிருக்குதா, கண்ணு தெரிஞ்சிருதா, கால் உடைஞ்சிருக்குதா, உடம்பு மெலிஞ்சிருக்குதா, இதெல்லாத்தையும் நாம் அவதானிக்கணும். அன்பான உறவுகளே, அப்படி நமக்கு சொந்தமானதுக்கு பின்னாடி தான் என்ன செய்யணும், அது அறுக்கப்படணும். இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால், நாம் போனத்தோடு அவங்க ஒரு 10 மாடு அறுத்து வச்சிருப்பாங்க. நம்ம பணத்துக்கு ஏற்ற மாதிரி கட்டி தூக்கி நிறுத்தி விட்டு தந்துடுவாங்க, இறைச்சியை கொண்டு போங்கன்ட்டு. இறைச்சி வாங்கி குர்பானி கொடுப்பதல்ல குர்பானி. இறைச்சி பணத்தை கொடுத்து இறைச்சி வாங்கி குர்பானி கொடுப்பதல்ல குர்பானி. பிராணியை வாங்கி என்ன செய்யணும், அறுத்து கொடுப்பது தான் அந்த இடத்துல குர்பானியாக இருக்கும். நம்மளோட கண்களுக்கு முன்னாடி என்ன செய்யப்படணும், அது அறுக்கப்படணும். யார் இது குர்பானி கொடுக்க போறாரோ அவர் அறுப்பது மிகச் சிறப்பானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்கள், அடுத்த ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். என்ன செய்தி அப்படின்னு கேட்டால் பாருங்க, இவ்வளவு நேரமும் பொருளாதாரத்தை செலவழித்து எப்படி குர்பானி கொடுப்பது, எப்படி குர்பானி கொடுப்பது, எப்படி நன்மையை அடைந்து கொள்வது, இதனுடைய சட்டதிட்டங்கள் என்ன அப்படிங்கிற தகவலைத்தான் நாம் என்ன செய்தோம், இவ்வளவு நேரம் தெரிந்து கொண்டோம். அதே நேரத்தில் வல்லவன் ரஹ்மான் நம்முடைய கையில் தந்திருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு பொக்கிஷம், அல்லாஹு தஆலா நம்முடைய கையில் தந்திருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு வழிமுறை என்ன தெரியுமா, எந்த ஒரு பணமும் செலவழிக்க தேவையில்லை, எந்த ஒரு கஷ்டமும் நமக்கு தேவையில்லை. இந்த நாட்டில் ஒட்டகம் இல்லாவிட்டாலும் அல்லாஹு தஆலா நீங்கள் ஒட்டகம் கொடுத்த நன்மை அல்லாஹு தஆலா தர தயாராக இருக்கிறான். நீங்கள் ஒட்டகம் கொடுக்க தந்த அந்த நன்மை என்ன செய்ய போகிறான், அல்லாஹு தஆலா தர தயாராக இருக்கிறான். மாடு கொடுக்க வசதி இல்லை, பங்குதாரராக சேரக்கூட வசதி இல்லை, முழு மாட்டை நீ குர்பானி கொடுத்த நன்மை அல்லாஹ் உனக்கு தர தயாராக இருக்கிறான். ஒரு ஆட்டை குர்பானி கொடுத்த நன்மை, கோழி முட்டை அல்லாஹு தஆலா கொடுத்த நன்மை உங்களுக்கு தர தயாராக இருக்கிறான். அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள நம்மில் யாருமே தயார் கிடையாது.
அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள நம்மில் யாருமே தயார் கிடையாது. ஏன்டா அது கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறது இல்லை தானே. அல்லாஹ் தந்த வாக்குறுதி. யார் முதலாவதாக ஜும்மாவுக்கு பள்ளிக்குள் வருகிறாரோ ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை, 2வது வாரவருக்கு மாடு, 3வது வாரவருக்கு ஆடு, 4வது கோழி, 5வது முட்டை. அல்லாஹ் தஆலா சொல்றான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஆனால் அதை நம்ம நம்பியிருக்கிறோம், ஏற்றிருக்கிறோம், செயல்படுத்த மனசு விடுதில்லை. ஏண்டா கண்ணால் அது பார்க்கறது இல்லை என்கிறதால. எனவே அன்பான சகோதரர்களே, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்மாலும் குர்பானி கொடுத்த நன்மையை பெற்றுக்கொள்ளலாம். ஆசையோடும் ஆர்வத்தோடும் நேர காலத்துக்கு பள்ளிக்கு வந்தால் அதை நம்மால் அடைந்து கொள்ளலாம். எனவே அல்லாஹ் தஆலா நம்முடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய கவலைகளை போக்கி நம்முடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய ஹலாலான ஆசைகளை வல்லவன் ரஹ்மான் நிறைவேற்றி தருவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹு லி வலக்கும்.